ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபியை ஒரு டைம் செஞ்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்புறம் உங்கள் வீட்டில் ரெகுலராகவே கேட்பாங்க இந்த ரெசிபி திருப்பி எப்போ செய்வேன்னு. அப்படி ஒரு சூப்பர் ரெசிபி தான் எனக்கு கொண்டு வந்திருக்கேன். பில்டப் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குல்ல, என்னங்க பண்ணுறது? ரெசிபி எப்படி? இதுக்கு வந்துட்டு ஒரு நல்ல குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதில் வந்து பூண்டை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் பொடிப்படியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. அதோட கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. 2 மீடியம் சைஸ் தக்காளியும் ஆட் பண்ணி லைட்டாக உப்பு போட்டு நல்லா வணக்கி விட்டு அதை தனியாக ஓரமாக வச்சுக்கோங்க. இப்போ 4 முட்டை எடுத்து உடச்சி நல்லா பீட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மசாலா ஆட் பண்ணிக்கணுங்க. என்னென்ன மசாலான்னு சொல்லி நான் வந்துட்டு கேப்ஷனில் கொடுக்குறேன், நோட் பண்ணிக்கோங்க. தெரியலன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், கமெண்ட்டில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இன்பாக்ஸில் அனுப்பிடுறேன். இதில் நம்ம கொஞ்சமாக தண்ணி விட்டுட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கணுங்க. இப்போ வந்துட்டு நான் கருவாடு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறதுக்கு டைம் விட்டேன். அதுக்கப்புறம் முட்டை கலந்து வச்சோம் இல்லையா, அதை வந்து இதில் ஊற்றி நல்ல முட்டை பொரியலுக்கு பண்ணுற மாதிரி நல்ல பெரட்டி எடுத்திங்கன்னா சூப்பரான கருவாடு முட்டை தொக்கு ரெடிங்க. செம்மையாக இருக்கும். சூடான சாதத்தில் இதை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அடடா! இன்னும் இதை வெயிட் பண்ணுறீங்க? போய் செய்யுங்க, செஞ்சு பாருங்கள், அப்போ தான் டேஸ்ட்டு தெரியும். இந்த மாதிரி ரெசிபிக்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, இன்ஸ்டாகிராமும் ஃபாலோ பண்ணிக்கோங்க.